Hi friends, welcome to my channel Sri Fashion and Beauty. ஆல்ரெடி ஒரு நைட்டி கட் பண்ண வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த நைட்டி வந்துட்டு இன்னைக்கு தைச்சு காட்ட போகிறேன். நான் வந்துட்டு நைட்டி கட் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்துருப்பேன். எப்படி வந்து கட் பண்ணணும், என்னென்ன அளவு வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பேன். ஸோ அதே மாதிரி இன்னைக்கு தைக்கிறது வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப தெளிவாகவே சொல்கிறேன். ஓகே, இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப எதுவுமே பேசாமல் டக்குன்னு வீடியோக்குள்ளார போயிடலாங்களா? சரி வாங்க போகலாம். நைட்டி கட் பண்ணுறப்போ நான் வந்து உங்களுக்கு நெக்கு கட் பண்ணுறதை காட்டலை. ஃப்ரண்ட் நெக்குக்கு வந்துட்டு நம்ம கேன்வாஸ் வச்சு தான் தைப்போம். ஸோ அதனால் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ கட் பண்ணுறப்ப கேன்வாஸ் தான் ஃபஸ்ட்டு கட் பண்ணுவோம். சாரி, அதை நான் மறந்துட்டு ஆக்சுவலாக அது கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு. ஸோ அதனால் கேன்வாஸ் கட் பண்ணுறது உங்களுக்கு காட்ட முடியல. இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் கேன்வாஸில் எப்படி டிசைன் கட் பண்ணுறேன் அப்படிங்கிறதும் நான் காட்டியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ரொம்ப பெரிய விஷயம் இல்லைங்க. நமக்கு எவ்வளோ நெக்கோட உயரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கேன்வாஸ் எடுத்துக்கணும். கீழே நெக்குக்கு கீழே இருக்கிற போர்ஷன் வந்துட்டு உங்களுக்கு எத்தனை இன்ச்சு வேணுமோ அத்தனை இன்ச்சு எடுத்துக்கலாம். நாங்கள் வந்துட்டு மினிமம் 5 இன்ச்சு எடுத்துக்குவோம். ஸோ நல்லா அகலமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதனால நான் வந்து கேன்வாஸில் இப்போ பாருங்க நெக்கு வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து அயன் பண்ண போகிறாங்க. இது வந்து நைட்டி துணியிலேயே தான் நம்ம நெக் போர்ஷன் வைக்க போகிறோம். எப்போவுமே நம்ம தனியாக ஒரு துணி வைப்போம் இல்லைங்களா? அப்படி இல்லாமல் இன்னைக்கு நைட்டி துணியிலேயே வந்து நெக் வச்சு தைக்க போகிறோம். நெக் பீஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு துணி வந்து கரெக்டான அளவுல எல்லாம் கிடைக்காதுங்க. நம்ம இருக்கிற மீதியாகிற துணி இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ நான் வந்து பாடி வந்து ஹைட்டு அளக்கிறப்போ கீழே, அதாவது பீஸோட கீழ் பக்கத்துல இருந்து தான் ஒயரை வந்து மார்க் பண்ண சொல்லியிருப்பேன். ஸோ அப்படி மார்க் பண்றப்ப மேலே நமக்கு அந்த ஆம்கோல் மார்க் பண்றோம் இல்லைங்களா, அதுல கை போக மீதி கொஞ்சம் துணி இருக்கும், அப்புறம் சைடில் கொஞ்சம் மீதி இருக்கும். ஸோ அந்த துணி தான் நாங்கள் வந்துட்டு இப்போ நெக் போர்ஷனுக்கு வந்துட்டு எடுத்திருக்கோம். பாருங்க, சென்டர்ல வந்துட்டு ஒரு ஜாயிண்ட் போட்டிருக்கு. உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல நல்லா டார்க் ப்ளூ கலர்ல தெரியுது பாத்தீங்களா, அது வந்துட்டு ஜாயிண்ட் போட்டிருக்கிறது. ஸோ உங்ககிட்ட வந்துட்டு நைட்டி பீஸ் எவ்வளோ மீதி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வச்சுக்கோங்க. நீங்க வந்து கரெக்டா பீஸ் கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து நெக்கோட அந்த கேன்வாஸோட அகலம் எவ்வளவு இருக்கு, உயரம் எவ்வளவு இருக்கு, அதை அளந்து பார்த்துட்டு அதுக்கு மேல மினிமம் ஒரு 1/2 இன்ச்சாவது சுத்தி துணி இருக்கணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி துணி வந்து எடுத்துக்கோங்க. நீங்க கேன்வாஸ் வச்சு ஒட்டுறப்போ உள் பக்கமா வைக்கணும். துணியோட உள் பக்கம் தான் ஒட்டணும். ஏன்னா நம்ம தைச்சோம் அப்படின்னா நமக்கு மேல் பக்கம் தானே மேல வரணும். ஸோ மேல வச்சு அப்படியே அழுத்த போறோம். அதனால நம்ம உள் பக்கமா கேன்வாஸ் வச்சு ஒட்டணும். பாருங்க, இது மேல் பக்கம். ஸோ இப்போ நம்ம தைக்கிறப்போ மேல் பக்கம் அப்படியே மேல வச்சு தைச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம சுற்றியும் 1/2 இன்ச்சுக்கு மட்டும் துணி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்து பாருங்க, நம்ம அந்த கேன்வாஸ் இருக்கு இல்லைங்களா, அதை சுற்றியும் 1/2 இன்ச்சுக்கு துணி வெளியில் விட்டோம் பாருங்க, அதை அப்படியே மடித்து தைச்சிட்டு வந்துடலாம். இதை நீங்கள் வந்து வளைவுக்கு தகுந்த மாதிரி குட்டி குட்டியாக மடித்து விடணும். ரொம்ப லென்த்தெல்லாம் மடித்தாலாம் உங்களுக்கு அது கரெக்டாக மடிஞ்சு கொடுக்காது. அந்த வளைவு இருக்கிற இடத்துல வந்து பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி விட்டுருங்க. இல்லாட்டினா அந்த சுற்றி மடித்து விடுறப்ப அவ்வளோ அந்த ஃபினிஷிங் வந்துட்டு நீட்டாக வராது. இப்போ வந்துட்டு நம்ம அவுட்டர் கார்னர் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வந்துட்டு லேஸ் வச்சு தைக்க போகிறோம். ஸோ தைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் லேஸ் வச்சுட்டு எவ்வளோ லென்த் வேணும் அப்படின்ட்டு கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், லேஸ் தைக்கிறப்போ நெக் போர்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதில் அவுட்டரில் ஃபஸ்ட்டு நம்ம தைக்கிறோம். ஸோ லேஸ் அடியில் வச்சுட்டு துணியை வந்து மேலே வச்சு அப்படியே அந்த எட்ஜில் அந்த லேஸ் எவ்வளோ அகலம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சு தைச்சிக்கலாம். இந்த லேஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா லைட்டாக தான் இருக்கும். அதனால எவ்வளோ பெண்ட் இருந்தாலும் ஈஸியாக திரும்பி கொடுத்துரும். இது வந்து நைட்டி லேஸ்னே இருக்குது. நீங்கள் இது வாங்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக தைச்சிக்கலாம். பாருங்க, நம்ம வந்துட்டு இப்போ அவுட்டர் கார்னர் எல்லாமே லேஸ் வச்சு தைச்சாச்சு. இப்போ வந்துட்டு நெக் போர்ஷனை நம்ம நைட்டியில் வச்சு தைக்க போகிறோம். ஸோ தைக்கிறப்ப பாருங்க, நைட்டியோட சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. பாருங்க, இந்த இடத்துல சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா அகலம். ஆனால் நம்ம அகலம் மார்க் பண்ணுறப்ப 1/4 இன்ச் கம்மி பண்ணி தான் மார்க் பண்ணியிருப்போம். ஸோ இது கேன்வாஸ் அப்படிங்கிறதுனால எக்ஸாக்ட் அளவு தான் வந்து கழுத்து நம்ம கட் பண்ணுவோம். 5 இன்ச் அப்படின்னா இது 5 இன்ச்சு தான் இருக்கும். பட் ஆனால் இது வந்து 4.5 இன்ச்சு தான் இருக்கும். ஸோ நீங்கள் தைக்கிறப்ப இதெல்லாம் நீங்கள் வந்து எடுத்துக்க வேண்டாம். நீங்கள் சென்டர் பாயிண்ட் மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த பீஸில் நீங்கள் சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. அதை எடுத்துட்டு கரெக்டாக இதுக்கு மேலே அப்படியே சென்டருக்கு மேலே வச்சு நீங்கள் அப்படியே தைச்சிக்கலாம். சைட்ல எல்லாம் நீங்க வந்து பார்க்க தேவையில்ல. அதே மாதிரி கீழே வரைக்கும் பாருங்க, கீழையும் இங்க வந்து சென்டர் மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து இந்த இடம் வந்து இப்படி நகராம இருக்கிறதுக்காக, இல்லாட்டி நகர்ந்துரும் இல்லைங்களா, ஸோ அதுக்காக இங்க ஒரு மார்க் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து சென்டர் மார்க் வச்சுட்டு அப்படியே வந்துட்டு அந்த நெக்கு ஃபுல்லாக நம்ம அந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி தைச்சுக்கலாம்.
பாருங்க தைச்சு முடிச்சுட்டு உள்ளே வந்துட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு துணி விட்டுட்டு மீதி இருக்கிற அந்த நெக் போர்ஷன் ஃபுல்லாக வெட்டி எடுத்துடலாம். ஏன்னா இது வந்து கடையை திருப்பி, அதாவது உள் பக்கமாக திருப்புவோம் கேன்வாஸை, அப்போ வந்து துணி எஜ்ஜில் இருக்கக்கூடாது. அதனால ஒரு 1/4 இன்ச்சு கம்பல்சரி விட்டுருங்க. ரொம்ப ஆனால் ஜாஸ்தியாக விட வேண்டாம். இப்போ வந்துட்டு அந்த வளைவுக்கு தகுந்த மாதிரி குட்டி குட்டியாக கொஞ்சம் அந்த தையல் வரைக்கும் வெட்டி விடணும். அந்த கார்னர் பாயிண்ட்டு பெண்டு வர இடத்துல எல்லாத்துலேயுமே நீங்கள் வெட்டி விடணும். அப்போ தான் அந்த நெக் போர்ஷன் வந்து நல்லா நீட்டாக வரும். நம்ம கேன்வாஸ் வச்சு ஒட்டி இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த போர்ஷன் வந்து நல்லா திருப்பி கொடுத்துரும். இதே நம்ம கேன்வாஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் உள்ள ஒரு ஓட்டு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பினீங்க அப்படின்னா அந்த ஷேப் வந்துட்டு நல்லா கிடைக்கும். இப்போ வந்து ஓரத்தில் வந்து நம்ம ஒரு தையல் போட்டுடலாம். கரெக்டாக அந்த எட்ஜ்லேயே ஒரு தையல் போட்டுடலாம். இப்போ நெக்குக்கு லேஸ் வைக்கிறதும் அப்படி தான். லேஸ் அடியில் வச்சுட்டு மேலே அந்த துணியை வச்சு அப்படியே தைக்க வேண்டியதான். இப்போ வந்துட்டு பக்கத்தில் ஒரு 1/4 இன்ச்சுக்கு பக்கமாக தள்ளி ஒரு தையல் அடிக்கிறோம். இது எதுக்காக அடிக்கிறோன்னா, நம்ம லேஸ் தைக்கிறப்ப பாருங்கள் உள் சைடு அந்த அகலத்துக்கு துணி இருக்கும் இல்லைங்களா லேஸில், ஸோ அது வந்து தூக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த பக்கம் கார்னர் அவுட்டர் கார்னர் அப்படின்னா அது வந்து உள்ளே போயிடும், ஸோ தெரிவிக்காது. பட் இது வந்து நெக்கை சுற்றியும் இருக்கும், அதனால தூக்கிட்டு இருக்கும். அப்படிங்கிறதுனால நம்ம அந்த 1/4 இன்ச்சு விட்டு தைக்கிறப்போ அந்த லேஸோட இந்த பக்கம் எஜ்ஜும் வந்துட்டு தைச்சிரும். இப்போ அடுத்தது வந்துட்டு அவுட்டர் கார்னர் இருக்கு இல்லைங்களா, அதை வந்துட்டு நைட்டியோட சேர்த்தி ஒரு தையல் போட்டுடலாம். அதை தைக்கிறப்போ நீங்கள் அந்த லேஸை ஒட்டியே தைங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லாட்டினா கொஞ்சம் தள்ளி தைச்சிங்க அப்படின்னா அப்புறம் போடுறப்ப தூக்கிட்டு இருக்கும். பாருங்கள் நெக்கு வந்து தைச்சி முடிச்சாச்சு. ஸோ எவ்வளோ நீட்டாக அந்த எட்ஜஸ் எல்லாம் வந்துட்டு எவ்வளோ கிளியராக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த மெத்தடில் வந்து தைச்சிங்கன்னா நைட்டிக்கு வந்துட்டு நெக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம நைட்டியில் ஒரு வேளை பீஸ் பத்தலை அப்படின்னா இந்த மேலே நெக் போர்ஷன் வச்சோம் பார்த்தீங்களா, அது வந்துட்டு தனி பீஸ்லையும் இதே மெத்தடில் தைச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள் பின்கழுத்து தைக்கிறப்போ மேல் பக்கமாக, அதாவது டாப்போட அந்த நைட்டியோட மேல் பக்கமாக தான் ஃபஸ்ட்டு தைக்கணும். ஏன்னா அப்படி தைச்சு கிடை திருப்புறப்போ உள் பக்கம் போயிடும் இல்லைங்களா, ஸோ அதுக்காக பாருங்கள் அந்த மாதிரி குட்டி குட்டியாக மடித்து வைக்கணும். அப்போ தான் அது வந்து திருப்பி கொடுக்கும். ஏன்னா கிராஸ் பீஸாக இருந்துச்சுன்னா அப்படி தேவையில்லை, அப்படியே வச்சு தைச்சிக்கலாம். இது நேர் பீஸ் தானுங்களா, அந்த சைடில் நம்ம கட் பண்ணுறோம் பாருங்கள் பாடி கிட்ட, ஸோ அந்த பீஸ் தான் அப்புறம் நேராக தான் கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ அதனால் இப்படி குட்டி குட்டியாக மடிச்சு வச்சிங்க அப்படின்னா நல்லா திருப்பி வந்துடும். இதோட அகலம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 இன்ச்சுக்கு எடுத்துக்கோங்க, 1 to 1.5 இன்ச்சு எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் பட்டையாக தான் அடிப்போம் நம்ம, ஸோ அதனால் ஒரு 1.5 இன்ச்சு வரைக்கும் நீங்கள் அகலம் எடுத்துக்கலாம். இதுக்கும் அதே மாதிரி அந்த ரவுண்டுக்கு குட்டி குட்டியாக வெட்டி விட்டுருங்க, ஏன்னா இல்லாட்டினா கண்டிப்பாக திரும்பி கொடுக்காது. இப்போ பாருங்கள் இது கேன்வாஸ் இல்லை இல்லைங்களா, ஸோ அதனால் மேலே வந்துட்டு ஒரு ஓட்டு தையல் போடுறாங்க. ஸோ கேன்வாஸாக இருந்தால் இந்த ஓட்டு தையல் தேவைப்படாது, அப்படியே திரும்பிடும். இந்த தையல் போடுறதுனால நீங்கள் அங்கே குட்டி குட்டியாக கட் பண்ணி விடுறீங்க பாருங்கள், அதுவும் வந்துட்டு பிசுறு இல்லாமல் நல்லா அழுத்தி பிடிச்சிக்கும். ஸோ அதுக்காகவும் இதை வந்து தையல் போடணும். இப்போ வந்துட்டு அந்த நெக் பீஸ் அப்படியே உள் பக்கமாக திருப்பி மேலே ஓரத்தில் ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுடலாம். அது நீங்கள் ஓட்டு தையல் போடுறதுனால ரொம்ப ஈஸியாக திரும்பி கொடுத்துரும் அந்த ஷேப்பு. இப்போ வந்துட்டு உள் பக்கமாக திருப்பி அந்த ஓரத்தில் வந்துட்டு ஒரு தையல் அடிச்சிடலாம், இல்லாட்டி அது தூக்கிட்டு இருக்கும் இல்லைங்களா, ஸோ அதுக்காக தான். இது வந்து ஓரத்தில் வந்து கரை பீஸ் தான் இருக்குது, ஸோ அதனால் அப்படியே தைச்சிடுறோம். சப்போஸ் உங்களுக்கு கரை பீஸ் இல்லை பிசுறு இருக்கிற பீஸ்னா ஃபஸ்ட்டே ஒரு ஓரத்தை மடிச்சடிச்சுக்கோங்க. நம்ம பைப்பிங் வைக்கிறப்ப எப்படி அடிப்போம், ஒரு ஓரம் வந்து மடிச்சடிச்சிடுவோம் இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி மடிச்சடிச்சுட்டு தைச்சிட்டு அப்புறமா இந்த தையல் அடிச்சுக்கோங்க. ஷோல்டர் ஜாயின் பண்ணுறது எப்பவும் போல தான், பின்னாடி சைடும் முன்னாடி சைடும் வச்சு அப்படியே ஷோல்டர் ஜாயின் பண்ணுறோம். ஸோ அப்படி ஜாயின் பண்ணுறப்போ அந்த ஃப்ரண்ட்டில் நம்ம பைப்பிங் வச்சுருக்கோம் பாருங்கள் நெக்கு பக்கம், லேஸு அந்த இடம் வந்து ரெண்டும் ஒரே இடத்துல இருக்கான்னு பார்த்து தைங்க. நீங்கள் ஷோல்டர் ஜாயின் பண்ணுறது எப்போவுமே 1/2 இன்ச்சுக்கு ஜாயின் பண்ணுங்கள். இப்போ வந்து ஸ்லீவ் தைக்க போகிறோம். ஸ்லீவ் தைக்கிறப்ப நம்ம கீழே மடிச்சடிக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருந்தோம், ஸோ அதை வந்து மடிச்சடிச்சிடலாம். சப்போஸ் இந்த ஓரம் வந்துட்டு உங்களுக்கு பிசுறாக இல்லாமல் அந்த கரையாக மட்டும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதை மடிச்சடிக்க கூட தேவையில்லை. பட் நம்ம துணியில் வந்து பிசுறு இல்லை, ஆனால் கரைக்கு ஓரத்தில் ஒரு கொஞ்சம் பிசுறாக தெரியுது, ஸோ அது அசிங்கமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நாங்கள் மடிச்சடிச்சுக்கிறோம். இப்போ வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணிடலாம். ஸோ ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறது எப்பவும் போல தான் ஷோல்டரோட சென்டர் பாயிண்ட்ல வச்சுட்டு ஸ்லீவோட சென்டர் வச்சு அப்படியே ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இது வந்துட்டு நம்ம 1/2 இன்ச்சுக்கு தைக்கணும், ஏன்னா 1/2 இன்ச்சுக்கு தான் எப்பவுமே தைப்போம் எந்த துணியாக இருந்தாலும். பாருங்க அப்படியே ரவுண்டாக தான் தைச்சிட்டு வரோம். நீங்கள் வந்து ஸ்லீவில் வந்து அர்க்கத் பண்ணியிருக்கிறதெல்லாம் செக் பண்ண தேவையில்ல. கொஞ்சம் ஸ்லீவ் ஜாஸ்தியாக தான் இருக்கும், நான் வெட்டுறப்பவே சொல்லியிருப்பேன் கொஞ்சம் சேர்த்தி வெட்டிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அப்படி தான் இருக்கும். இப்போ சைடு ஜாயின் பண்ணிடலாம். சைடு ஜாயின் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு கையோட சுற்றளவு எவ்வளோன்னு பார்த்துட்டு செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டே மார்க் பண்ணியிருப்போம், பட் இருந்தாலும் இன்னொருக்கா செக் பண்ணிக்கோங்க. இப்போ கையோட சுற்றளவு 8 இன்ச்சு. ஸோ 6 இன்ச்சு தான் எக்ஸாக்ட் அளவு.
நம்ம லூஸ் வந்துட்டு 1.5 இன்ச் வைக்கிறோம். ஸோ அதனால் 8 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதிலேயே தைச்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம மார்க் பண்ணியிருப்போம் கீழே வரைக்குமே டிசியில் வந்து மார்க் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் அந்த மார்க் மேலேயே தைச்சாலே போதும். கைகிட்ட அந்த ஆம்கோல் கிட்ட வரப்போ மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக. அந்த 2 தையலும் ஒரே இடத்துல இருக்கணும். இப்போ பாருங்கள், இது வந்து நம்ம மேலே வச்சு மார்க் பண்ணின பீஸு. அதனால் உங்களுக்கு கீழே வரைக்கும் தையல் மார்க் வந்துடும். இப்போ வந்துட்டு அதை ஒட்டியே இன்னொரு தையல் போட்டுடலாம். 2 தையல் ஒட்டுக்க போட்டுடலாம். பாருங்கள், ஸ்லீவ் பீஸ் வந்து நம்ம கொஞ்சம் சேர்த்தி தான் கட் பண்ணோம் இல்லைங்களா? அப்போ பாருங்கள், கொஞ்சமாக சேர்த்தி இருக்குது. அதை வந்து நம்ம வெட்டி விட்டுறலாம். ஸோ இப்போ வந்துட்டு இன்னொரு சைடும் ஜாயின் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இன்னொரு சைடு ஜாயின் பண்ணுறப்ப நம்ம அந்த ஓட்டை போட்டு அங்கங்கே மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த மார்க்கு தான் நம்மளுக்கு அடையாளம். ஸோ இப்படி மார்க் பண்ணிங்கன்னா தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைனா பாருங்கள், இந்த சைடு எவ்வளோ அகலம் நீங்கள் பிடிச்சிருக்கீங்கன்னு தெரியாது கண்டிப்பாக. ஸோ ஒவ்வொரு தடவையும் நீங்கள் இந்த பக்கம் சைடு எவ்வளோ பிடிச்சிருக்கீங்கன்னு செக் பண்ணி நீங்கள் தைக்கிற மாதிரி இருக்கும். கீழே வந்துட்டு நம்ம சைடில் வந்துட்டு ஓப்பனாக விடுவோம் இல்லைங்களா? ஸோ அதுக்கு வந்து 3 இன்ச் உயரத்துக்கு மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம மடிச்சடிக்கிறதுக்கு 1 இன்ச் துணி விட்டுருப்போம். அது போக 2 இன்ச் மட்டும் ஓப்பன் விடுங்க போதும், ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம். ஸோ அது வரைக்கும் தைச்சிட்டு நம்ம எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம ஓப்பனுக்கு விட்டோம் இல்லைங்களா, அதை வந்துட்டு மடிச்சடிச்சிடலாம். இது வந்துட்டு நம்ம சுடிக்கு சைடு மடிச்சடிப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி தான். ஸோ 1/4 இன்ச்சுக்கு வந்துட்டு 2ஆக மடிச்சுட்டு எவ்வளோ தூரம் நம்ம கேப் விட்டுருக்கோமோ அவ்வளோ தூரம் அடிச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு கீழே மடிச்சடிக்கிறோம். கீழே மடிச்சடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு 1/4 இன்ச்சுக்கு ஒரு தடவை அடிச்சுட்டு அதுக்கப்புறமா இன்னொருக்கா மடிச்சுக்கிறோம். எங்களுக்கு இப்படியே அடித்து பழகிடுச்சு. ஸோ இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஒரே தடவையில் 2 மடிக்கிறப்போ ரொம்ப குட்டி குட்டியாக தானே மடிப்போம். ஸோ கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸி தான். இப்போ வந்துட்டு நம்ம எக்ஸாக்டாக எவ்வளோ அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த அளவுக்கு தைச்சிடலாம். பாருங்கள், நம்ம மொத்தத்துக்கே 1 இன்ச்சு தான் விட்டுருந்தோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மடிச்சடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு 1/4 இன்ச்சு மடிச்சிட்டோம் இல்லைங்களா, இப்போ வந்துட்டு 3/4 இன்ச்சுக்கு மடித்தோம் அப்படின்னா கரெக்டாக 1 இன்ச் வந்துடும். பாருங்கள், நம்ம வந்துட்டு நைட்டு தைச்சாச்சு. ஸோ எப்பயும் போல தான் மேலே உங்களுக்கு டேபிள் மேலே வச்சேன் அப்படின்னா ஃபுல்லாக காட்ட முடியாது. ஸோ அதனால் கீழே போட்டு எடுத்திருக்கேன். நெக் பேட்டர்ன் பாருங்கள், அதே மெட்டீரியலில் வச்சதுனால ரொம்ப நீட்டாக இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப அப்படியே எல்லாமே ஒரே டிசைனில் இருக்கிறப்ப இன்னும் சூப்பராக இருக்கும். ஓகேங்க, இந்த கஸ்டமருக்கே வந்துட்டு நம்ம 4 நைட்டி தைச்சிருக்கோம். ஸோ மீதி 3 நைட்டி நான் வந்து எப்படி தைச்சிருக்கேன் அப்படிங்கிறத மட்டும் உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ நம்ம பார்க்குற நைட்டி பார்த்தீங்கன்னா பெப்சி ப்ளூ கலரில் உள்ளே வந்துட்டு குட்டி குட்டியாக ஒரு சின்னதாக ஒரு மோட்டிவ் கொடுத்துருக்காங்க. அது வந்து எல்லோ கலர் சாண்டல் கலர் கலந்த மாதிரி இருக்கு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் டிசைன் தான். ஃபுல்லாக அதாவது ஓப்பன் பண்ணி காட்ட தேவையில்ல, அப்படியே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பாருங்க, நைட்டி ஃபுல்லாகவே ஒரே டிசைனில் தான் இருக்கு. இது வந்து பியூர் காட்டன் மெட்டீரியல் தான். இதோட நெக் பேட்டர்ன் வந்துட்டு நம்ம வேற மாதிரி வச்சிருக்கோம். மேலே வந்துட்டு லீஃப் நெக் மாதிரி கொடுத்துருக்கு, கீழே வந்துட்டு அப்படியே ரவுண்டாக தான் கொடுத்துருக்கோம். இதுக்கு வந்து கான்ட்ராஸ்டாக தான் உங்க கலர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால இதுக்கு எல்லோ கலர் கொடுத்துருக்கோம். ஸோ 2 பக்கம் வந்துட்டு நம்ம பைப்பிங் லேஸ் கொடுத்துருக்கோம். இது வந்து உள்ள வந்து ரொம்ப பிளைனா இருக்கு அப்படிங்கிறதுனால குட்டி குட்டியாக கொஞ்சம் செக்ஸ் கொடுத்துருக்கோம். அது வந்து இந்த நைட்டி கலர் இருக்கு இல்லைங்களா, அந்த கலர்லயே த்ரெட் வச்சுட்டு நம்ம செக்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ பாருங்க, ரொம்ப நீட்டா இருக்கு இதோட நெக் பேட்டர்னு. இப்போ அடுத்து நம்ம பார்க்குற நைட்டி இது வந்து ஆலிவ் கிரீன் கலரு. அதில் வந்து உள்ள வந்து பிளாக் கலர்ல சின்ன சின்னதாக மோட்டிவ் கொடுத்துருக்காங்க. பாருங்க, ஃபுல்லாவே ஒரே டிசைன்ல தான் இருக்கு. ஸோ இதோட நெக் பேட்டர்ன் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா கொடுத்துருக்கோம். ஸோ இதுவும் அவங்க கான்ட்ராஸ்டா தான் வேணும் அப்படின்ட்டாங்க. பாருங்க, இப்போ நம்ம தைச்சோம் இல்லைங்களா, அந்த நைட்டி தான் அது. உங்களுக்கு நான் விரிச்சு காட்டுறப்ப ஒரு மாதிரி இருந்திருக்கும். பட் ஆனால் இப்படி மடிச்சு வைக்கிற பாருங்க, அந்த நெக் போர்ஷன் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப எக்ஸாக்டா தெரியும். இப்போ வந்து நம்ம கடைசியா பார்க்குற நைட்டி வந்துட்டு பிரவுன் கலர்ல, நல்ல டார்க் பிரவுன் கலர்ல செக்ஸ் டிசைன் கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்துட்டு ஃபுல்லா வந்து ஆல் ஓவர் டிசைன் தான். பாருங்க, இதே மாதிரி தான் இருக்கு. ஸோ இதோட நெக் பேட்டர்ன் வந்துட்டு நம்ம கொஞ்சம் வேற மாதிரி வச்சிருக்கோம். ஓகேங்க, இன்னைக்கு கலெக்ஷன் நீங்க வந்து பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி நைட்டி கட் பண்ணி தைக்கிறது எப்படின்ட்டு உங்களுக்கு வந்து இன்னுமே நான் வீடியோ தெளிவாக சொல்லி கொடுத்து போட்டிருக்கேன். எங்களோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுனாலோ இல்லை எங்களோட ஸ்டிச்சிங் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கும் வந்துட்டு இதே மாதிரி தைச்சு கொடுக்கணும் அப்படின்னா நீங்க தாராளமாக எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வந்துட்டு வீடியோலயே வந்துட்டு இருக்கும். அதே சமயம் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருப்பேன். ஸோ எனக்கு வந்து நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாம் அனுப்புறேன். அதில் உங்களுக்கு எது வேணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நாங்கள் வந்து தைச்சு கொடுக்குறோம். நீங்க எப்படி கேட்குறீங்களோ அதே மாடல்ல தான் நாங்கள் வந்து தைச்சு கொடுக்குறோம். ஓகேங்க, இன்னைக்கு வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட வீடியோஸ் பார்த்து நீங்க நிறைய விஷயம் கத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பாருங்க ஒரு பெல் ஐக்கன் வரும், அதுலேயே ஆல் ஒரு பட்டன் வரும், அதை தட்டி விட்டுருங்க. ஸோ அப்பதான் நான் எப்பெல்லாம் வீடியோ அப்லோட் பண்றேனோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். என்னோட வீடியோஸை நீங்க வந்து மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. நான் இன்னொரு வீடியோ உங்களை மீட் பண்றேன். பாய், தேங்க்யூ.